நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோட ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்திருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் அந்த ட்ரிப்பு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்திருக்குது. அதாவது எங்கள் குடும்பத்தோடு போயிட்டு அங்கே இருக்கிற அண்ணன் மகன் அப்புறம் அத்தை மக இவங்க எல்லாருமே சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள், இதுக்கு நடுவில் புரணி பேச்சு, அந்த டூருக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே ஒரு 1000 சண்டைகள், இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாங்கள் போன இடத்துல நாங்கள் தங்கின இடத்துல ஒரு அமானுஷம் இருந்துச்சு. அந்த அமானுஷத்தால் எங்களோட தூக்கம் கெட்டு போச்சு. இதை போயிட்டு நான் என்னோடய மாமா கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டார். நான் தான் எல்லாருமே பயமுறுத்தி ஏமாத்துறேங்கிற மாதிரி என் மேலே ஒரு பழியை போடுவார். அதனாலேயே எதுவுமே சொல்ல முடியாமல் நான் இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் வெளியே வரும்போது, அதாவது ஊருக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது யாரோட முகமே சரி கிடையாது. எல்லாருமே அந்த அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தது உண்மைதான், நான் அனுபவித்ததும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான அனுபவம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டோரியில் ஒரு குடும்பம், திருச்சியை சேர்ந்த ஒரு கூட்டு குடும்பம், பெங்களூர், மைசூர், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன், இப்படி ஒரு 4 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரிப்பில் அவங்க மறக்கவே முடியாத அளவுக்கு அவங்களோட குடும்பத்தையே வச்சு செஞ்ச ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் என்கிட்ட ஒரு பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு திகிலான ஒரு தொடரை தான் இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின ஒரு பொண்ணோட பேர் அக்ஷயாங்க. அக்ஷயா திருச்சியை சேர்ந்த ஒரு பொண்ணு. திருச்சியில் அவங்களோட அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குதுங்க. அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்களோட குடும்பம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அதாவது அக்ஷயாவும் அவங்களோட அம்மாவும் இப்போது எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கதைக்குள்ளே போனால் தான் கரெக்டாக இருக்குங்க. அக்ஷயாவோட அம்மா பேர் துர்கா, அவங்க அப்பா பேர் குணா. துர்கா அவங்களோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நல்லதாங்க போயிட்டு இருந்திருக்குது. துர்கா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட அவங்களோட ஆளை பார்க்க போவாங்களாம். லைக் கூட இருக்கிறாங்க இல்லையா ஃப்ரெண்டு, அவங்க ஒருத்தவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு போகும்போது தனியாக போக வேணாமேன்னு சொல்லிட்டு துர்காவையும் கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்படி அவங்க போன இடத்துல அந்த ஆப்போசிட் பர்சன் இருப்பார் இல்லையா, இவங்க ஃப்ரெண்டை லவ் பண்ணுற ஒருத்தர், அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா குணா. இப்போது இவங்க 2 பேர் லவ் பண்ணுறதுக்காக வெளியே போகிறது சுற்றுறதுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது துர்கா குணா இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் அவங்கள அறியாமலே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணுற விஷயம் இவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பயத்தை கொடுக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்காவுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேருங்க. 5வது தான் துர்கா. 3 அண்ணனுங்க, ஒரு அக்கா, அதாவது 4வதாக பிறந்தவங்க அக்கா, இவங்க தான் கடைசி, இவங்க தான் கடைக்குட்டி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட வீட்டில் ரொம்பவே கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்களாம். அது போக அப்பர் மிடில் கிளாஸாங்க, அதாவது அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாருமே ஒரு சில கொள்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்குள்ள. இப்படி தான் இருக்கணும், லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, நல்ல படித்த பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க இல்லையா. அதை மீறுற மாதிரியான விஷயத்தை தான் இப்போ துர்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குணாவை லவ் பண்ணி. அதே மாதிரி குணா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வீட்டில் அப்பா கிடையாது. குணா 12th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணமே அவங்க அப்பா இறந்து போனது தான். அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறமா பொறுப்பு எல்லாமே குணாவோட தலையில் விழுகுதுங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, ஒரு தம்பி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இவர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வெளியே பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறாரு, ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவருக்கு மெரைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாங்க. ஆனால் அவரை படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க அப்பா இறந்தோனையும் அவரோட ட்ராக்கு மாறிடுச்சு. இப்படி 2 பேர் சைடுமே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸை, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு சுமையை வச்சுக்கிட்டு இவங்களால் லவ் பண்ண முடியுமா, அதை மீறி லவ் பண்ணால் இவங்களால் கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு வாரத்துக்கு 2 பேருமே பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால்
அவங்களோட காதல் அவங்கள சேர்த்து வைக்குதுங்க. இதுக்கு மேலே நம்மளால் வந்து தனியாக இருக்க முடியாது, நீ போயிட்டு உன்னோட வீட்டில் பேசு, நான் என்னோட வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. துர்கா அவங்களோட வீட்டில் போயிட்டு பேசும்போது ஆஸ் யூஸ்வல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டிட்டு, இதுக்கு நாங்கள் வந்து ஒரு காலம் சம்மதிக்க மாட்டோம், நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுனா போயிரு, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது துர்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்குமே அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அவங்க கூட பேசவே இல்லையாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் குணா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, எப்பா நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, இப்போது முதல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அடுத்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறமா அவனோட வாழ்க்கையை பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைட்லேயும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு குணாவுனா ரொம்ப பிடிக்குங்கிற காரணத்தினால, உன்னோட விருப்பம் தான்ப்பா, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ செட்டில் ஆகிறதுனால ஆயிக்கோ, அவங்களோட வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, பார்ப்போம், கடவுள் விட்ட வழி தான் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருதுங்க. துர்கா அவங்களோட வீட்டை எதிர்த்துட்டு குணாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. குணாவும் துர்காவும் ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க. இப்போது குணா தன்னோட வீட்டு சுமையை அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ வரைக்குமே அப்பா இல்லைங்கிறது மட்டும்தான் துர்காவுக்கு தெரியும். ஆனால் இவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு வீட்டில். இவர் வாங்குற அந்த ஒரு 30,000 ரூபா சம்பளமும் மொத்தமாகவே வீட்டுக்கு தான் போகுது. இவருக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபா தான் மாதத்துக்கே நிற்குங்கிற பட்சத்தில் இதை துர்கா கிட்ட சொல்லாமே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே கண்டுபிடிச்சிடுறாங்க. துர்கா 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ துர்காவே என்ன பண்ணுறாங்கன்னா, இது உன்னோட குடும்பம் மட்டும் இல்லை, என்னோட குடும்பம் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு துர்கா தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி அவங்க அம்மாவோட உடம்புக்கும், அதாவது அவங்க அம்மாவோட மெடிக்கல் செலவாக இருக்கட்டும், இவரையும் படிக்க வச்சுருக்கிறாங்க, குணாவையும் படிக்க வைக்கிறாங்க. அவர் படித்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மெரைன் இன்ஜினியர் ஆகலைனாலும் அந்த கப்பலில் வந்து ஏதோ பெயிண்டிங் பண்ணுற ஒரு ஒர்க்காங்க, அந்த வேலை இவருக்கு கிடச்சிருது. அது போக குணாவோட தங்கச்சியை துர்கா படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் ரெக்கமெண்டேஷனில் வாங்கி கொடுத்துட்றாங்க. அது போக குணாவோட தம்பியவும் நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்படியே உங்களோட வாழ்க்கை நல்லா சுமூகமாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இதுக்கு முக்கிய காரணமே துர்கா தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் காலப்போக்கில், அதாவது இது எல்லாமே நடந்து முடிக்கிற இந்த நேரத்தில் நடுவில் அக்ஷயா பிறந்துடுறாங்க. அக்ஷயா பிறந்து அவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா, அதாவது துர்கா வந்து எல்லா கமிட்மெண்ட்டையுமே அவங்க வீட்டு சைடு முடிச்சிடுறாங்க. யார்? குணாவோட வீட்டு சைடில் முடிச்சிடுறாங்க. இப்போ குணாவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரே ஒரு 70,000 80,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லைங்க. ஃபுல்லாகவே இவங்க அம்மா வந்து திட்டுறது, டைமுக்கு வீட்டுக்கு வர்றது கிடையாது, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்கிறது கிடையாது. இவங்க திருப்பி எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க பயங்கரமாக போட்டு அடிக்கிறது. அக்ஷயா போயிட்டு கேட்பாங்களாம், எதனால் அம்மாவை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த குழந்தையவும் அந்த பொம்பளை பிள்ளையை போட்டு அந்த அடி அடிப்பாராம். அவங்க அப்பா இந்த மாதிரியான ஒரு கேரக்டரே கிடையாதான். இது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் அக்ஷயாவும் துர்கா, அதாவது அக்ஷயாவோட அம்மா துர்கா, இவங்க 2 பேருமே கோவிலாக சுற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. எதுவுமே சரியாகிற மாதிரி தெரிலங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து வேற ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கிறாருங்கிறது தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவங்க அம்மா இன்னுமே பயங்கரமாக சண்டை போட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன்னோட இருக்க மாட்டேன், நான் வந்து என்னோட அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை பெருசாகிடுது. இப்போது துர்காவோட அம்மா கிட்ட துர்கா வந்து ஃபோனில் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுமா, எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை, அதை எப்படி வளர்க்கன்னு எனக்கு தெரியலை, நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா, என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு சொந்த பந்தெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா எதுவுமே சொல்லலை, நீ வாமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற துர்காவோட அண்ணனுங்க 3 பேர், அப்புறம் அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் தான் ஒரே ஏரியாவில் இருக்கிறாங்க. அது போக இவங்களோட பூர்வீக வீடு ஒரு சொந்த வீடும் இருக்குது. அங்கே தான் துர்காவோட அம்மா அப்பா 2 பேருமே இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களாக இருப்பாங்களாம் ஏரியா ஃபுல்லாக சுற்றிலுமே. இப்போது என்ன முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் முழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணலை. எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க தான், அம்மாவும் அப்பாவும் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் என்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்களோ அன்னையிலேருந்தே இவங்களை வந்து ஒரு மாதிரி டவுன் பண்ணியே பேசிகிட்டு இருப்பாங்களாம் அவங்களோட கூட பிறந்தவங்க எல்லாருமே. ஏன்னா இப்போது எப்படி அக்ஷயா வந்து இவங்களுக்கு துர்காவுக்கு வந்து பொண்ணு 6 வயசில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட அண்ணனுங்க 3 பேருக்குமே பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. மொத்தத்துக்கு 7 பசங்க இருக்கிறாங்க, கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது அவங்க தான் பேச மாட்டாங்கன்னு பார்த்தா கூட இருக்கிற அந்த கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையும் பேச விட மாட்டேங்கிறாங்க அக்ஷயா கூட. துர்காக்கு ஏண்டா வந்தோங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆயிருக்குது. இருந்தாலும் அதை கண்டுக்காம தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக அங்கேயே தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்போது அப்படியே காலங்கள் மூவ் ஆகுதுங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா விட்டுட்டு போனவர் அதோட போனவர் தானா, அதுக்கப்புறம் வரவே இல்லையா. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட குடும்பம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட தங்கச்சியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பார்த்து செஞ்சது எல்லாமே துர்கா தான். ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல், அது வந்து இவங்களுக்குள்ளே எதிர்பார்க்கலனாலும் கதையாக சொல்லும் போது எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேங்க. என்னென்னா அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட பார்க்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே
இவங்கள வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறது, அவன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான், இவ தான் வந்து இது அப்படி தான் இருக்கும், அனுசரித்து போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை தூண்டி விட்டுருக்குறாங்க. இப்போ தான் துர்கா என்னதான் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணாலும் அவங்க வந்து அந்த மாமியாருங்கிற அந்த ஒரு வெஞ்சினை வந்து காட்டிட்டாங்க, அவங்க வந்து கொழுந்தியாங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியும் அடிமேல் அடியாக தாங்க விழுந்திருக்குது. இதோட இவங்களோட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் இவங்க எடுக்கிறது டிசிஷனாக இருக்காதான். என்ன தான் வீட்டில் இருக்கிற அண்ணனுங்க அக்காவை விட இவங்க அதிகமாக படிச்சிருந்தாலும் துர்காவோட பேச்சுக்கு இப்போ மதிப்பு கிடையாது. அவங்க எதனா ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னால் அதை மற்றவங்க எல்லாருமே எடுத்தது தான் டிசிஷனாக, இவங்க எடுத்தது மட்டும் டிசிஷன் இல்லை, அவங்களோட ஒப்பீனியன் தான் இவங்களோட டிசிஷனாக இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அக்ஷயா வளர்ந்துடுறாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்க போகும்போது, அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அக்ஷயா. அவங்க அம்மாவும் பரவாயில்ல என்னோடய பொண்ணை வந்து நான் இன்ஜினியரிங்கே படிக்க வைக்கிறேன், அவளோட ஆசை தான் எனக்கு முக்கியம், முக்கியமாக படிப்பு தான் முக்கியம். ஏன்னா இப்போ அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக இவங்க வந்து இவங்களோட வீட்டில் அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்களே தவிர்த்து, அதுவுமே அவங்களோட வேலைக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணை யாருன்னா பார்த்துக்கணும், பாட்டி கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்திருக்கிறாங்களே தவிர்த்து, ஒரு வேளை இவங்க படிக்கலை, இவங்க வேலை பார்க்கல அப்படின்னா இவங்களை இன்னும் எந்த அளவுக்கு அந்த குடும்பம் படாத பாடுபடுத்தியிருக்கும். நல்லது பண்ண போயிட்டு ஹஸ்பண்டோட குடும்பமும் அப்படி பண்ணிவிட்டு இவங்களோட குடும்பமும் அப்படி பண்ணாங்கன்னா இவங்களால தாங்க முடியுமா? அந்த படிப்பு தான் என்னை எப்போ வரைக்குமே ஒரு மாதிரி முதுகெலும்பு இருக்கிற ஒரு மனுஷனாக நிற்க வைக்கிது. அதனால் என் பொண்ணை வந்து நான் படிக்க வைப்பேங்கிறதுல அவங்க அம்மா கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போ துர்கா என்ன தான் வீட்டில் சொன்னாலும் அவங்களோட அண்ணனுங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் படிக்க வைக்க முடியாது, இவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு தானே போகிறா, யாருக்கண்டா உனைய மாதிரியே திடீர்னு ஓடுகளையாகி ஓடிட்டானா இவளை படிக்க வச்ச காசுலாம் வேஸ்ட்டு தானே, என்னமோ அவங்க காசு கொடுக்க போகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. துர்காவோட அண்ணன், அதாவது அக்ஷயாவோட அம்மா தான் துர்கா, அவங்களுக்கு ஒன்று விட்ட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாராம், பெரியப்பா பையன் இருக்கிறாராம். அவர் இவங்க மேலே ரொம்பவே கேர் பண்ணுவாராங்க. அதுவும் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணுனாலோ எதனா ஒரு பிரச்சனைனாலோ அவர் தான் முதல்ல வந்து நிற்பாராம். வீட்டில் எவனாச்சும் ஓவராக பேசினா கூட அவர் தான் வந்து சவுண்டை கொடுப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணன் நான் இருக்கேம்மான்னு சொல்லிட்டு எப்பயுமே கூட நிற்கிறவர். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாராங்க, அவர் பேர் விஜய். இப்போது விஜய் வந்து ஜெர்மனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட குடும்பமுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறாங்க. அவங்களோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சதே அவங்களோட பையன் விஜய் தானாங்க. ஜெர்மனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா இவங்க அப்பாவோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருக்கிறாரு. அது போக ஊரில் ஒரு வீடும் வாங்கியிருக்கிறாருங்க. அவங்களோட குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிறது விஜய் தானா, அதாவது அக்ஷயாவோட மாமா. இப்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அக்ஷயா வந்து இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களோட அத்தை பையன் விஜயும் அவங்களோட மாமாவும் தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. பொண்ணு படிக்கணும், இப்போ என்ன உங்கள் காசுலையா படிக்க போகிறா, அவங்க அம்மா சேர்த்து வச்ச காசில் தானே படிக்க போகிறா, அவங்க அம்மா தானே படிக்க வைக்க போகிறாங்க, அப்புறம் என்ன உங்களுக்குலாம் இதிலலாம் நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கும். அப்படி கிடையாது, அவள் உள்ளூர்லேயே படிக்காமல் வெளியே ஹாஸ்டலில் போய் படிக்கணுங்கிறா. அப்படிலாம் கிடையாதுப்பா, பொம்பளை பிள்ளை அவள் ஆசைப்பட்றான்னா அவள் கரெக்டாக இருப்பா, அவள் வந்து அவளோட கோலை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதே அவங்களோட மாமாவும் மாமாவோட பையன்தான். அதனாலேயே அக்ஷயாவுக்கும் துர்காவுக்கும் அவங்களோட மாமாவோட வீட்டில் இருக்கவங்க மேலே ஒரு எப்பயுமே ஒரு பாசமும் இருக்கும், மரியாதையும் இருக்குமாங்க. எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அக்ஷயா காலேஜுக்கு போயிட்டு ஒரு வருஷம் படித்து முடிச்சிடுறாங்க. செகண்ட் செமஸ்டர் லீவுக்கு வீட்டுக்கு வராங்க. 20லேருந்து 22 நாள் வரைக்கும் லீவ் விட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதே நேரத்தில் இவங்களோட அண்ணனுங்க, அதாவது துர்காவோட கூட பிறந்த அண்ணனுங்க 3 பேரோட பசங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சரி அக்காவோட பசங்களும் சரி எல்லாருமே லீவில் தான் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் விஜய் அவரும் ஊருக்கு வந்திருக்கிறார் லீவுக்கு. இவங்க வீட்டில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்களாம். இப்போது எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறோம். பெங்களூர், மைசூர் பக்கத்தில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் இந்த 3த்துக்குமே நம்ம ஏன் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகக்கூடாது, ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு எல்லாருமே சம்மதிக்கிறாங்க. ஆனால் அக்ஷயாவும் துர்காவும் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சம்மதிச்சவங்க எல்லாருமே அவங்க 2 பேரும் வேணாம், அவங்க வேணால் இங்கேயே இருக்கட்டும், அம்மாவையும் விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் விஜயும் அவங்களோட அப்பா அவங்க அம்மா இவங்க 3 பேர் தான் புஷ் பண்ணி அக்ஷயாவையும் துர்காவையும் இந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டு வராங்க. மொத்தம் 5லேருந்து 6 நாள் வரைக்கும் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்துடுறாங்க. பெங்களூரில் ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த ஒண்டர்லா போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆட்டத்தை போட்டுட்டு ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஃபஸ்ட்டு டேவே வந்து எல்லாருமே ட்ராவல் வித் வெளியே சுற்றுனது இது எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி டயர்டாகி படுத்துட்டாங்களாங்க. 2வது நாள் மைசூருக்கு போகிறாங்க. மைசூருக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாமே நல்லபடியாக தான் போயிருக்குது. மொத்தம் இவங்களோட குடும்பத்துலேருந்து 20 பேர் வந்திருக்கிறாங்க வேன் பிடிச்சி. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெங்களூர், மைசூர் இந்த 2மே அவங்களுக்கு ஒரு மாதிரி நார்மலாக தாங்க போயிருக்குது. அதாவது ரொம்பவே ஃபன்னாகவே போயிருக்குது இந்த ட்ரிப்பு. ஆனால் 3வது நாள் கூர்க்குக்கு போயிருக்கிறாங்க. கூர்க்குக்கு போனதுக்கப்புறமா இவங்க அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா. அப்போது இவங்க நிறைய ரெசார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. இவங்க ஆல்ரெடி புக்லாம் பண்ணலை. ஆன்லைனில் பார்க்கும்போதும் அது சீசன் டைம்ங்கிறனாலே என்னன்னு தெரியல, இவங்களுக்கு கிடைக்கலையாங்க. இப்போது நிறைய ஏஜென்ட் மூலமாகவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலே
அதாவது கூர்க்குக்கு மேலே மடிக்கேரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குமா, அதுதான் ஹில் டாப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மடிக்கேரிக்கு தான் அடுத்த நாள் போக போகிறாங்க. இப்போ மடிக்கேரிக்கும் கூர்க்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிளேஸில் இவங்க ஒரு ரெசார்ட் பார்க்குறாங்க. இதை பார்த்தது இவங்களோட குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து தான் ஆன் ரோடில் போயிட்டே இருக்கும் போதே பார்த்து இவங்களா தான் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட நேரத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டும் காலியாக இருந்திருக்குது. இது ஒரு உடன் ரெசார்ட்டாங்க. லைக் இந்த ரெசார்ட்டில் எல்லாமே உட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மர வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுங்க. ரோட்டுக்கு மேலேயே இருக்குமா. லெஃப்ட் சைடில் அந்த மேலே மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹாலாங்க. ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் 2 ரூம் இருக்குமா. அப்படியே ஆப்போசிட்டில் போனால் சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்குமாங்க. அப்படியே ரைட் சைடில் கீழே ஸ்டெப்ஸ் இறங்குமா. இது ஒரு டியூப்ளெக்ஸ் ரெசார்ட்டுங்கிற காரணத்தினால ரைட் சைடில் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெப்ஸு கீழே இறங்குமாங்க. அதில் இறங்கி போனால் கீழே 2 ரூம் இருக்குமா, ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குமா, நடுவில் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, கீழேயும் பேக் சைடில் ஒரு டோர் இருக்குமா, அங்கிட்டு பால்கனி இருக்குமாங்க. இதுதான் இந்த ரெசார்ட்டோட அமைப்பு. ஒவ்வொரு ரூம்லையும் மொத்தம் 2 கிங் சைஸ் பெட் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க 20 பேரும் ஸ்ப்ரெட் பண்ணி படுத்துக்கிறாங்க. இந்நேரம் பார்த்து கரெக்டாக அந்த கூர்க்குக்கு போகும்போது இவங்களுக்கு பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டேங்க. அக்ஷயாக்கு அவங்களால பெயின் தாங்க முடியலை. அவங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து பீரியட்ஸுங்கிறது. ஒரு சிலரோட வீட்டிலலாம் அந்த பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அப்போது பெட்டில் படுக்க விட மாட்டாங்களாம். கீழே தரையில் படுத்துக்கோ, அது மாதிரி மொத்தமாக குடும்பத்தோடு படுக்காத, ஓரமாக நீ இது வந்து தனிச்சையாக படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்படி தான் அக்ஷயாவோட வீட்லையும் நீ வந்து வெளியே போய் படுத்துக்கோ, நீ எந்த ரூம்லையும் படுக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டை சேர்ந்தவங்களாம் சொல்லும்போது அக்ஷயாவோட அம்மா நான் வந்து உங்க கூட படுத்துக்கிறேன், அவங்க கிடக்குறாங்க வான்னு சொல்லிட்டு ஹாலில், அதாவது கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலில் தான் அக்ஷயாவோட அம்மா, அவங்களோட பாட்டி 3 பேருமே படுத்துருக்குறாங்க. அவங்க பாட்டிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே குளிர் தாங்க முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் லெஃப்ட் சைடில் அவங்களோட மாமா அத்தைங்க அப்படியே 2 ரூமில் இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சிங்கிள் ரூம் இருக்கு இல்லையா, அதில் விஜயோட அப்பா அம்மா இவங்க 3 பேருமே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. விஜய்க்கு நைட் நேரம் தூக்கம் வராதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது அவர் வந்து வெளிநாட்டிலே இருந்துட்டு வந்தனால அவருக்கு தூக்கம் வராதுங்கிற பட்சத்தில் எதர்ச்சியாக வெளியே வரும்போது அவங்க பாட்டியை கவனிக்கிறாரு. பாட்டி நீங்கள் வேணால் என் கூட வந்து படுத்துக்கோங்க என்னோட பெட்டில், அதாவது ஒரு ரூமுக்கு 2 கிங் சைஸ் பெட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு கிங் சைஸ் பெட்டில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் படுத்துங்கிறாங்க. இன்னொரு கிங் சைஸ் பெட்டில் வந்து நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அந்த பாட்டிக்கும் இவரை ரொம்ப பிடிக்குமா. விஜய்னா அவங்க உயிரை கொடுப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் கூடயே போயிட்டு அவங்க பாட்டி அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. அடிச்சு போட்ட மாதிரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 2 நாள் செம்ம ஆட்டம் போட்டுருக்குறாங்க. ஃபுல்லாகவே ட்ராவலிங்கிறனால அடிச்சு போட்ட மாதிரி எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெசார்ட் இருக்கிற இடமே, அந்த ரெசார்ட்டே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. இந்நேரம் பார்த்து அக்ஷயாவுக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வறண்டு போய் தண்ணி தாங்க எடுக்குது. எச்சி முழுங்கினா கூட அவங்களுக்கு பத்தலை, அதாவது ஒரு மாதிரி அடைக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் வாட்டர் கேனில் தண்ணி இல்லை, எம்டி வாட்டர் கேன் தான் இருக்குது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு ஒரு பியூரிஃபையர் ஒன்று இருக்குமாங்க. இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட அமைப்பு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டெப்ஸு இறங்கி வர இடத்துல லெஃப்ட் சைடில் திரும்பினா அந்த ஹால் இருக்கும், அங்கே தான் இவங்க படுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ரூம்லேயும் வந்து அவங்களோட மாமா அத்தைங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி படுத்துருக்குறாங்க குடும்பத்தோட. ரைட் சைடில் இருக்கிற அந்த விஜயோட ரூம் இருக்கு இல்லையா, அவங்க அப்பா அம்மா பாட்டியோட படுத்துருக்குறாரு இல்லையா, அந்த ரூமை கிராஸ் பண்ணி உள்ள ஒரு கட்டு மாதிரி போகுமா. அதாவது இந்த ஸ்டெப்ஸு இறங்குறதுக்கு அப்படியே ஸ்டெப்ஸுக்கு கீழேயே கட்டு மாதிரி போகுமா. அங்கே தான் வாட்டர் பியூரிஃபையர் இருக்குதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சு மெதுவாக நடந்து போகிறாங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஒருவேளை மென்சஸ் டைமில் இருக்கிறனால தான் நமக்கு அப்படி இருக்கலாம், இல்லைனா அடிக்கிற குளிருக்கு கூட நமக்கு அப்படி தோணலாம். மயான அமைதியாக இருக்கிறனால நமக்கு ஒரு பயம் கொடுக்குது. இப்போது அக்ஷயாவே ஒரு மாதிரி பயந்து தான் அடி எடுத்து வச்சு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே உட்டு ரெசார்ட்டுங்கிறனால இவங்க நடக்கும்போது நல்லாவே ஒரு மாதிரி இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் அக்ஷயாக்கே ஒரு பயத்தை கொடுக்குது. மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி விஜயோட ரூம் டோரை வந்து யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் கோபமாக வேகமாக இழுத்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. கையில் வச்சிருக்கிற வாட்டர் கேனை கீழே போட்டுட்டு அரண்டு கத்தலான்னு போகும்போது தான் பார்க்குறாங்க விஜய். என்னாச்சு விஜய், இந்நேரத்தில் எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வரது இருக்கட்டும், நீ எங்கே போயிட்டுருக்கிற, இல்லை தண்ணி பிடிக்கலான்னு போனேன், நீ தண்ணி வேணும்னா தண்ணியை பிடிச்சி குடி, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எதுக்கு சும்மா வந்துட்டு என்னோடய ரூம் டோரை வந்து நாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஏன் வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. விஜய் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து உங்களோட டோரெல்லாம் நாக் பண்ணவே இல்லை, நான் இப்போ தான் எந்திரிச்சேன், தண்ணி தாங்க எடுத்துச்சு, வாட்டர் கேனில் தண்ணி இல்லை, பிடிக்க வந்தேன், எனக்கே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, பயமாக தான் இருக்குது,
அதோடு தான் நான் இங்கே வந்தேன், நீங்கள் வேறு என்னத்தையும் சொல்லி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது அவர் சிரிச்சிடுறாரு. சரி சரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் படு, தண்ணியை பிடிச்சிட்டு போய் குடிச்சிட்டு படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாருங்க. ஏதோ ஃபன் பண்ணுறாரு, ஏதோ ப்ராங்க் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு அக்ஷயாவும் தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு நேராக போயிட்டு அங்கே போய் படுத்துட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே இவங்க குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 ஸ்பாட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கு காரணம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனாலே ஒரு 4 ஸ்பாட்டுக்கு தாங்க போக முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட குடும்பத்தில் நிறையா வயசானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களெலாம் வச்சுக்கிட்டு நம்மளால் நிறைய இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதாவது நிறைய இடங்களை பிளான் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால 2 ஸ்பாட்டை மட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கே இவங்க எல்லாருக்குமே செம்ம டயர்டாம். பீரியட்ஸ் டைம்ங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்திருக்குது. அன்னைக்கு நைட்டும் வேகமாகவே படுத்து தூங்கிடுறாங்க. எல்லாருமே நல்லா நான்வெஜ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஒரு 11:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு தூக்கம் வரலை. அக்ஷயாவுக்கு ஒரு மாதிரி வயிறு வலியில் பரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா தான் பக்கத்தில் படுத்துருக்குறாங்க. இப்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அது போக இப்படி அந்த வுட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. லைக் முந்தின நாள் நைட்டு அக்ஷயா மட்டும் தனியாக அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக போகும்போது அவங்க நடக்கும்போதே ஒரு ஸ்டெப்பு அந்த சவுண்டு கேட்டுச்சு இல்லையா வுட்டில், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு பக்கத்துலேயே ஹால்லையே நடந்து போகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. ஒரு 2 நிமிஷமாகவே கண்ணை மூடியே படுத்து இருந்துருக்குறாங்க. மெதுவாக திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அக்ஷயாவுக்கு அவங்களோட காலேஜில் ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பேய் பிடிச்சி அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது இங்கே நடக்கிற அந்த அமானுஷ நிகழ்வுகள் எல்லாமே அவங்களுக்கு பழைய அந்த காலேஜில் நடந்த சம்பவங்களெல்லாம் ஞாபகப்படுத்துது. மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்கும்போது விஜய் அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்கிறாராம். அதாவது ஹாலில் நடந்துக்கிட்டே இருக்கிறாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறாராம். வேகமாகவும் போல் மெதுவாகவும் போல் ஒரு மாதிரி மீடியமான ஒரு ஸ்பீடில் அவராகவே இல்லை, ஒரு மாதிரி மண்டை எப்படியா ஆட்டிக்கிட்டே ஒரு மாதிரியாக பண்ணுறாராம். அவரோட பிஹேவியரே இது கிடையாதாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த விஜய்ங்கிறவர் அக்ஷயாவோட அத்தை பையன். அவரை தான் அக்ஷயாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அக்ஷயாவோட அம்மா துர்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட பிறந்த அண்ணனுங்க அக்காக்களுக்கெல்லாம் வந்துட்டு உடன்பாடு கிடையாது. ஆனால் விஜயோட அப்பாவுக்கு இதில் உடன்பாடு இருக்குது. ஏன்னா அக்ஷயா வந்து நல்ல பொண்ணு, அவளுக்கே வந்து சொந்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. விஜய்க்கும் அக்ஷயாவை ரொம்ப பிடிக்கும், அக்ஷயாவுக்கும் விஜயை ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2 பேருமே இந்த லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் பழக மாட்டாங்களாம். நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது விஜய் மட்டும் தனியாக மேலே நடந்து போகும்போது அக்ஷயாவுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அவங்க அம்மாவை எழுப்பலாமான்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் இவர் எங்கே போகிறாரு, இவருக்கு இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, நைட் நேரம் ஃபுல்லாகவே ரோமிங் போயிட்டுருப்பாருன்னு. இப்போ இவர் எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு மெதுவாக பின்னாடியே ஏறி போய் பார்த்தா மேலே 2 ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் நிற்கக்கூட முடியாதான், சின்னதாக தான் இடம் இருக்குமா. ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு இடம் மாதிரி விட்டு வச்சுருப்பாங்களாம். அங்கே போயிட்டு தனியாக நின்றுக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாராம். அவர் வேடிக்கை பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டார்க் பிளேஸ் ஆங்க. சுற்றிலுமே ஒரு மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியாம். அந்த காட்டுக்குள்ளே யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய். அக்ஷயாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஒருவேளை விஜய் வந்து பொசஸ் ஆகிட்டாரா, இல்லை நார்மலாகவே இவர் ஃபாரினில் இப்படி தான் இருப்பாராங்கிற ஒரு டவுட்டில் மெதுவாக கிட்டக்க போயிட்டு ஷோல்டரில் கையை வச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கப்புறமா அவர் நார்மலாக ஒரு மாதிரி பதறி போய் திரும்புகிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை நான் தான் கேட்கணும் விஜய், இந்த இடத்துல இங்கே வந்து நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. திக்கி திணறி பேசுகிறாரு. நார்மலாகவே அவர் கொஞ்சம் ஜாலியான பர்சனா, அதுவும் அக்ஷயா கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேசுவாராம். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் எதனால் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி அந்த மலை பிரதேசத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் குளிர் ஒரு மாதிரியாக அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதாவது விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தருக்கு எப்படி முகமெல்லாம் வேர்க்கும், ஏன் வந்து தடுமாறணும்? இவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக பட்டுருச்சு. இருந்தாலும் அவரே சொல்கிற வரைக்கும் நம்ம எதுவும் கேட்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ 2 பேருமே கீழே இறங்கி வந்துட்டு அவரோட ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்துடுறாங்க. ஆஸ் யூஸ்வல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அசந்து போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அக்ஷயாவுக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ங்கிறனால இப்படி தோணுதா, இல்லை ஆல்ரெடி அவங்க ஹாஸ்டலில் இருக்கும்போதே ஒரு சம்பவம் நடந்தப்போ இவங்களுக்கு என்ன ஒரு உணர்தல் வந்துச்சோ அதே நெகட்டிவ் எனர்ஜியை உங்களால் இப்போ உணர முடியுது. ஒருவேளை அதே மனுஷன்தான் இங்கே வந்திருக்குதா, இல்லை வேறு எதனா இந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே முழிச்சே இருக்கிறாங்க. ஆல்ரெடி அன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்குமே
மழை கொட்டுன்னு கொட்டி இருக்குதுங்க. இவங்க வெளியே போனதுலேயே 2வது ஸ்பாட்டில் பாதியிலே வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட ரெசார்ட்டை சுற்றிலுமே ஒரு மாதிரி சேரும் சகதியுமாக கிடக்குது. ஃபுல்லாகவே காட்டு பகுதி தான் இல்லையா பின்னாடி பேக் சைடில். இவங்களோட ரெசார்ட்டை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு மாதிரி சேராக கிடந்திருக்குது. எப்படி ஒரு சத்தங்க, அந்த சேத்துல யாரோ ஒருத்தவங்க மிதிச்சுக்கிட்டே வேகமாக நடந்து வராங்க. அதாவது இவங்க நடுவில் படுத்துருக்குறாங்க சென்டரில் ஹாலில். லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து அப்படியே இவங்க தலை வரைக்கும் வந்து ரைட் சைடு வரைக்கும் இது கண்டினியூ ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாகவே அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இவங்க ரெசார்ட்டுக்கு வெளியே நடந்து வராங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கார்னர் வரைக்கும் தான் நடந்து வர முடியும். இந்த முன்னாடி சைடு நடக்க முடியாது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரோட்டு மேலேயே இருக்கிற ஒரு வுட்டன் ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட்டில் மேலே ஒரு லேயர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர். அந்த இடத்த ஒட்டியே, மலையை ஒட்டியே கீழே கட்டியிருக்கிறாங்க அழகா. அப்போது கீழே ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே அடைச்சிருக்கும், அந்த மலையே அடைச்சிருக்கும். அங்கிட்டும் எப்படி ஆள் நடக்க முடியும்? சேத்துல நடக்கிற மாதிரி எப்படி சத்தம் கேட்கும்? ஒருவேளை நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோமா, இல்லை உண்மையாகவே ஏதோ ஒரு அமானுஷம் இங்கே இருக்குதான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் லைட்டாக எந்திரிச்சு உட்காடுறாங்க. இப்போது அந்த சத்தத்தை நோட் பண்ணுறாங்க. இங்கே சுற்றிட்டு கரெக்டாக லெஃப்ட் சைடில் வரும்போது அங்கே ஒரு விண்டோ இருக்குமாங்க. அந்த விண்டோவை தாண்டி தானே போய் ஆகணும். கரெக்டாக அந்த விண்டோ கிட்ட வர வரைக்குமே சத்தம் கேட்குது. விண்டோவை தாண்டி போகும்போதும் சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் அந்த விண்டோவில் இவங்க யாரையுமே பார்க்கல. இப்போ எந்திரிச்சு போயிட்டு அந்த கண்ணாடி விண்டோவை நல்லாவே தொடச்சிட்டு நல்லாவே கையை வச்சு பார்த்துருக்குறாங்க. வெளியே யாருமே இல்லை. வெளியே ஃபுல்லாகவே லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குமா நைட் நேரத்துலையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே யாருமே இல்லையா. ஆனால் ஃபுட் பிரிண்ட் மட்டும் இருக்குதாங்க, நடந்து போனதுக்கான தடம். அது ஷூ போட்டு நடந்த மாதிரி கூட இல்லை, வெறுங்காலில் யாரோ ஒருத்தவங்க நடந்து போன மாதிரி அங்கங்கே தடம் இருக்குது. இந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருதுங்க. ரைட்டரா ஏதோ ஒன்று இருக்குது, கண்டுக்க வேணாம், பேசாமல் போய் படுத்துடலாம், எப்படினாலும் ஃபேமிலியாக தான் இருக்கும், எதுனாலும் நம்ம கத்தணும்னா எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டாங்களாங்க. அவங்க படுத்து அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வுட்டில் யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. அதாவது முதல்ல இவங்க நடக்கும்போது இந்த சத்தமும், நேற்று நைட்டு வந்து விஜய் வந்து நடக்கும்போது சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதே சத்தம் இப்போ கேட்குது. மெதுவாக கண்முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அகைன் விஜய் தான். எந்திரிச்சு அவரோட டோரை ஓப்பன் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கிறாராம். இப்போ ஸ்டெப்ஸில் ஏறி மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு போனது மட்டும் இல்லாமல் மெயின் டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டதுக்கப்புறமா இவங்களால இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியலைங்க. என்னதான் மனசில் பயம் இருந்தாலும் விஜயை அக்ஷயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேமா எந்திரிச்சு ஓடுறாங்க. இந்த நேரம் பார்த்து மறுபடியும் இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. ஆல்ரெடி அடிக்கிற குளிருக்கு வெளியே போகவே முடியாதான். இப்போது மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது இடி மின்னலோட. இந்த நேரத்தில் விஜய் மட்டும் தனியாக அந்த ரெசார்ட்டை விட்டு வெளியே போகிறாரு. அக்ஷயா கூப்பிடுறாங்க, விஜய் எங்கே போகிற விஜய், இங்கே வா விஜய் வா விஜய்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் அவராகவே இல்லை. முந்தின நாள் நைட்டு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு. மழை தண்ணி பட்டுமே அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு திசையை நோக்கி காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாராம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, கத்தவும் முடியலை. வேமா ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி விட்டுருக்குறாங்க. அக்ஷயாவோட அம்மா எந்திரிச்சதுமே, அம்மா எதுனாலும் நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல போயிட்டு நீ மாமாவை கூட்டுவான்னு சொல்லிட்டு எங்கடி இந்நேரத்தில் அவன் எங்கடி போனான்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாகி ஒரு குடையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு தேடி அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் வேற எங்கேயும் போலங்க, இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சுயநினைவே இல்லாமல் ஒரு மாதிரி கழுத்தை ஆட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அக்ஷயாவோட அம்மா போயிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அக்ஷயாவோட அம்மா அக்ஷயா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஒன்றும் இல்லடி, அவன் பாட்டுக்க தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தான் போய் நின்றுக்கிறான். நான் கேட்டப்பையும் அதை தான் சொன்னான். அதாவது அக்ஷயா போயிட்டு கேட்கும்போது விஜய் என்ன சொன்னார், நைட்டு வந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு பார்க்க வந்து சும்மா ஒரு ரோமிங் தான் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி தான் இப்பையும் அக்ஷயாவோட அம்மா கிட்ட துர்கா கிட்டையும் விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அக்ஷயா கிட்ட துர்கா சொல்கிறாங்க. ஆனால் அக்ஷயாவால் அதை ஏற்றுக்க முடியலைங்க. ஏன்னா அக்ஷயாவோட அம்மா இங்கேருந்து கிளம்பி போகும்போது என்ன ஒரு பதட்டத்தில் போனாங்களோ அதை விட டபுள் மடங்கு பதட்டத்தோடு தான் விஜயை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குது, இவங்க அம்மா ஏதோ ஒன்று பார்த்துருக்குறாங்க, ஆனால் இவங்ககிட்ட மறைக்கிறாங்கங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் எதுவுமே கேட்காம சரிம்மா வாமா படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா விஜய்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியலையா. அப்படிலாம் எனக்கு ஞாபகம் இல்லையே, ஒருவேளை தூக்கத்தில் எதுனா பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு தடவை பேசுகிறாராம். இன்னொரு தடவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே வச்சு ஒரு கேண்டீனில் கூப்பிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாத, அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நான் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு 2 வருஷம் அங்கேயே பழகிட்டேன் இல்லையா, அதனால தான் நான் ரோமிங்கில் இருக்கேங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அவரே கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அக்ஷயா விஜய் கிட்ட ஒரு மாதிரி உரிமையாகவே கேட்குறாங்க, இங்கே பாரு விஜய், உனக்கு எதனா பிரச்சனைனா சொல்லு, ஆல்ரெடி
நீ வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, எதுனாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நாள் வந்து கேட்கும்போது வேறு மாதிரி சொல்கிறீங்க, அப்பையும் நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருந்தீங்க. நைட்டு நீங்கள் பாட்டுக்கு மலையில் கொட்டுற மலையில் வெளியே போயிட்டு நனைஞ்சிட்டு வரீங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போதும் எனக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் சைக்கிள் மாறினனால தான் நான் ஒரு மாதிரி மென்டலாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன், நீ கண்டுக்காதங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் விட்டுறாங்க. அன்றைக்கி தான் கடைசி நாளாங்க. ஃபுல்லாகவே சுற்றிட்டு ஒரு பார்க்கில் போயிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது பிரிட்ஜு ஒன்று இருக்குமா, அந்த பிரிட்ஜில் வந்து இவங்க குதிச்சு குழந்தைங்களாம் சேர்ந்து குதிச்சு விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அக்ஷயாவும் போயிட்டு குதிச்சு விளாண்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து 3/4 தான் போட்டிருக்காங்களாம். கீழே விழுந்து ரத்தம் வந்துடுது, முட்டியில் சராச்சு. ஆஸ் யூஸ்வல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க அத்தையில் ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறாங்க, பஞ்செலாம் வச்சு விட்ருக்குறாங்க. இது எல்லாமே அங்கே நடந்து முடிஞ்சிருதுங்க. ஒரு வழியாக இவங்க போன அந்த ஃபேமிலி ட்ரிப் முடிவுக்கு வருதுங்க. அங்கேருந்து கிளம்பி இவங்களோட ஊருக்கும் வந்துடுறாங்க. திருச்சிக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க பாட்டியோட ஒரு பூர்வீக வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மொத்தம் 3 ஃப்ளோராங்க. அதாவது கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே மொட்டை மாடியிலையும் ஒரு சின்ன ரூம் இருக்குமா. இதுதான் உங்கள் பாட்டி வீட்டோட அமைப்பு. இப்போது இவங்க ஃபேமிலிக்குள்ளே இப்படி 20 பேராக எல்லாருமே கெட் டுகெதராக சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா. அதுவும் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க, இந்த பையன் வந்திருக்கிறாரு, அப்புறம் நிறைய பேர் வந்து ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு 10 நாள் வந்து நீங்கள் எல்லாருமே லீவ் போட்டுருங்க. எல்லாருமே வந்து லீவ் போட்டு, ஏன்னா எல்லாருக்குமே லீவ் இருக்குது. இங்கே இருக்கிற பெரியவங்களை மட்டும் வேலைக்கு போகாதீங்க, லீவை போட்டுருங்க, வேலையாட்களை வச்சு பார்த்துக்கலாம், எல்லாருமே சந்தோஷமாக குடும்பமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ இவங்களோட பாட்டி வீடான அந்த பூர்வீக வீடு இருக்கு இல்லையா, அந்த 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு தனி வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு இவங்க குடும்பத்தோட போகிறாங்க. பூர்வீக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு 2 நாள் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தாங்க இருந்திருக்கிறாங்க. 3ஆவது நாள், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்களாங்க. 3rd ஃப்ளோரில் தான் இந்த கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அக்ஷயாவோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறாங்க இல்லையா, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பசங்க, அவங்க மட்டும் மேலே தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே மொட்டை மாடி. இப்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒரே வீடாக தான் இருக்கும். 4 ரூம் இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ரூமில் அக்ஷயா எடுத்து பிஎஸ்எல்ஐ படிக்கிறாங்களாம். இந்த பிஎஸ்எல்ஐ படிப்பை அவங்க சூஸ் பண்ணதுக்கு காரணமே அவங்களோட அத்தை பையன், அதாவது விஜய் தான் காரணமாங்க. அவரோட கம்பெனிலேயே ஓப்பனிங் இருக்கிறதாகவும், ஃப்ரெஞ்சு கற்றுக்கோ, நானே உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாராம். இது அவங்க கூட இருக்கிற கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கே பிடிக்காதாங்க. அது வந்து வெளியே ஓப்பனாகவே காட்டுவாங்களாம், ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள், அதாவது இவங்க இந்த வீட்டுக்கு வந்து 3ஆவது நாள் நைட்டு ஒரு 3-3:30 மணி இருக்குமாங்க. இவங்க பிஎஸ்எல்ஐ அந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு 2 நாளில் எக்ஸாம் வரப்போது. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருப்பாங்களாம். காலேஜ் ஹாஸ்டலில் 3 மணி வரைக்குமே படித்து அந்த பொண்ணுக்கு பழகிருச்சுங்க. அதனால உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது 3 மணிக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் தட்டுதுங்க. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமில் இருக்கிற அந்த சிங்கிள் காட்டில் கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அவங்களோட வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. இப்போது திடீர்னு அக்ஷயாவுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துறாங்க. அக்ஷயா ஆல்ரெடி ஒல்லியாக தான் இருப்பாங்களாம். இப்போ அவங்க மேலே யாராச்சும் ஒருத்தவங்க படுத்தாங்கன்னா நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. ஒரு வெயிட்டான உருவம் அவங்க மேலே படுத்து கிடக்குது. அது போக கழுத்தில் அவங்களோட அந்த மணிக்கட்டு கை இருக்கு இல்லையா, அதை வச்சு அமுக்குனா எப்படி இருக்குமோ, த்ரோட்டே ஒரு மாதிரி பெயின் எடுக்குதுங்க, இருமல் வருது. இருமிக்கிட்டே டக்குன்னு கண் முழிச்சு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு மேலே கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவமாங்க. 2 ஆள் உயரத்துக்கு 2 ஆள் வெயிட்டுக்கு, அதாவது அகலமே 2 ஆள் அகலத்துக்கு இருக்குதான், பெருசாக ஒரு உருவம் இவங்க மேலே படுத்துருக்குது. இவங்களோட கழுத்தையும் நெரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த இவங்களோட மைண்டை வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையாம். கத்தணும் தோணுது, கத்த முடியலை. எந்திரிக்கணும் தோணுது, எந்திரிக்க முடியலை. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அவங்களால உணர முடியுது, பார்க்க முடியுது. என்னமோ நடக்குது, ஏதோ ஒன்று ஆக போகுதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அக்ஷயாவுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் தாங்க வருது. ஏன்னா இந்த மாதிரி இறக்க போகிற நேரத்தில் தான் ஒருத்தவங்களுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க அந்த ஒரு ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் வருது. இப்போ நம்ம இறந்துட்டோன்னா அம்மா வந்து இவங்கெல்லாம் என்னென்ன பாடுபடுத்துவாங்க, நமக்காக தான் அம்மா இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தாட் வந்து, அவ்வளோதான் நம்ம இறந்துட்டோன்னே நினைக்க போகும்போது ஹனுமன் சாலிசா ஓடுதுங்க. இவங்களோட செல்ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அது மேண்டேட்ரியாகவே செவ்வாய்க்கிழமை 3:30 மணிக்கு வச்சுருப்பாங்களாங்க அலாரம். நான் வேற ஒரு அலாரத்தை அப்படியே ரீநேம் பண்ணி வச்சுட்டேன். அந்த அலாரம் டியூஸ்டே அடிக்கிறதா வந்து செட்டிங் இருந்திருக்கு, நான் கவனிக்கல. போன டியூஸ்டே கூடுதல் அடிச்சு நான் காப்பாற்றுனது, இந்த டியூஸ்டே காலைல 3:30 மணிக்கு எனக்கு அடிக்குது. ஹனுமன் சாலிசா கேட்ட உடனே அந்த பேய் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. இதனால ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே இப்போ எந்திரிச்சிட்டு அந்த ஃபோனில் ஹனுமன் சாலிசாவை கூட ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஓடி வந்திருக்கிறாங்க கீழே. ஏன்னா இவங்களோட கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ஒவ்வொரு ரூமில் இருக்கிறாங்க. ஹால்லையுமே யாருமே கிடையாது. இவங்களுக்கு பயம், இவங்க அம்மா கிட்ட போகணும். இப்போ அதனால் பயந்துக்கிட்டு இவங்களோட ஃபோனை எடுத்துக்கிட்டு மேமா ஓடி வரும்போது 2nd ஃப்ளோரில் வரும்போது விஜயும் வந்து இடிச்சிருக்கிறாருங்க. விஜய் மேமா மேலே ஓடி வந்திருக்கிறாரு, இவங்க கீழே ஓடி வந்திருக்கிறாங்க. 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க.
இப்போ விஜய் கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிற, வேர்த்து கொட்டி இருக்குது முகமெல்லாம், ஃபோனில் அலாரம் டோனை கூட ஆஃப் பண்ணாமல் நீ என்ன அப்படி ஓடி வந்துட்டு இருக்கிற, அதுவும் ஹனுமான் சாலிசா ஓடுது, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எதுவுமே சொல்லலை. இல்லை எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு முகத்தை தொடச்சிட்டு மேலே பார்க்குறாங்க. அக்ஷயா, உன் கண்ணுக்கு எதனா தெரியுதா, எனக்கு தெரிகிற மாதிரி எதனா உருவம் உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குதுங்க. என்ன விஜய் சொல்கிறீங்க, உங்கள் கண்ணுக்கும் தெரியுதா, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள், நான் கூர்க்குலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்க, எதுலேயே ஒன்றில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள், மேபி அது கூட என்னையும் வரட்டலாம் இல்லையா, அதனால தான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாருங்க, ஆக்சுவலி என்ன நடந்திருக்குதுன்னா, கூர்க்கில் அவங்க தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டில், அந்த உட்டன் ரெசார்ட்டில் விஜய் நைட் நேரம் எந்திரிச்சு போயிட்டு அந்த ஸ்மோக்கிங் ரூம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பால்கனி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு நின்று வெளியே காட்டு பகுதியவே பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அக்ஷயா கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் ரூமில் போயிட்டு படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிருக்கிறாரு. இவங்க தூங்குனதுக்கப்புறமா மறுபடியும் அவர் வெளியே போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே அந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் பார்த்துருக்கிறாருங்க. ஆக்சுவலாக விஜய் என்ன பார்த்துருக்கிறாருன்னா, அந்த காட்டுக்குள்ளே டார்ச் லைட்டு, குட்டி குட்டி டார்ச் லைட்டு வெளிச்சத்தெல்லாம் பார்த்துருக்கிறாரு. மேபி இவங்களோட கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பார்க்குறாங்கங்கிறத அவர் கெஸ் பண்ணியிருக்கிறாருங்க, அவரோட இன்ட்யூஷனாக. ஏன்னா இவனுங்க தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு எதனா பண்ணிகிட்டு இருப்பானுங்க நைட் நேரத்தில், எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிரும், நமக்கு தெரிஞ்சே இதை வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ஷயா தூங்கினதுக்கப்புறமா வெளியே போய் பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து ஓஜா போர்ட் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்களோட கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதை பார்த்ததுமே இவர் திட்டி அவங்கள 2 பேரும் அடித்து அந்த போர்டெல்லாம் உடச்சி போட்டு அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிடாதீங்க, வேணாம்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா விஜய்க்கு தூக்கமே கிடையாதுங்க. யாரோ அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும், யாரோ ஒருத்தர் அவர் கூடையே இருக்கிற மாதிரியும், குறிப்பாக அது ஒரு பொண்ணாங்க. ஒரு பொண்ணோட சிரிப்பு குரல் பக்கத்திலேயே கேட்கணும். நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாராம், திடீர்னு பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிற சத்தம் கேட்டு அலறி அடித்து எந்திரிச்சிருவாராம். இப்படியே அவரோட தூக்கம் கெட்டு போச்சுங்க. அடுத்த நாள் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவராகவே இல்லை. அதாவது அக்ஷயா வந்து அவங்க அம்மாவை எழுப்பி அவங்க அம்மா போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு கூட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது யாரோ ஒருத்தர் அவரை வந்து மயக்கி, ஒரு பொண்ணு தானா யார் என்னன்னு தெரியல, மயக்கி கூட்டு போயிருக்கிறாங்க காட்டுக்குள்ளே. அப்போ தான் இவங்க அம்மா போயிட்டு கூப்பிடும்போது அவர் அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு, அத்தை எனக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்குது, யாரோ ஒருத்தவங்க என்னை வந்து வசியம் பண்ணுற மாதிரி இருக்குது, யாரோ ஒரு பொண்ணு தான் என்னை கூப்பிட்டு வந்தா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இல்லைப்பா ஒன்றுமே ஆகாது, எல்லாமே உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம், நீ பாட்டுக்கு நம்மளோட குலசாமி திருநீரை எடுத்து பூசிட்டு அவரை மனசில் நினச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவரை கூப்பிட்டே வந்திருக்கிறாங்க அக்ஷயாவோட அம்மா. அக்ஷயாவுக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க அம்மா பொய் சொல்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியும், என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியாது. இப்போது நடந்தது எல்லாத்தையுமே இவர் சொல்கிறாருங்க. இப்போ கூட நான் கீழே படுத்திருக்கும் போது எனக்கு தூக்கம் வரல, சரி கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்தா என் பக்கத்துலேயே ஒரு உருவம், நான் திரும்பி பார்த்தேன், முடியெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தான். அப்பப்போ இவரோட தலையிலெல்லாம் கையை வச்சு முடியை பிடிச்சி இழுக்குமாங்க, தூங்கவே விடாதான், காதுக்குள்ளே வந்து கத்துமா, காதுக்குள்ளே வந்து அழுகுமா, சிரிக்குமா, இவரை ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்குதுங்க. இப்போ கூட அந்த உருவத்தை இவர் பார்த்ததுக்கப்புறமா அது 3rd ஃப்ளோரை பார்த்துருக்குது. 3rd ஃப்ளோரை பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படியே டிஸப்பியர் ஆகிருக்குதுங்க. ஒருவேளை மேலே யாருக்காச்சும் ஆபத்தாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நான் மேலே ஓடி வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் கெஸ் பண்ண மாதிரியே அக்ஷயாக்கும் ஒரு அமானுஷ சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அக்ஷயா விஜய் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன டவுட்னா, கூர்க்கில் இருக்கிற அந்த ஒரு ரெசார்ட்லேருந்து தான் இவங்க 2 பேரையுமே காமனாக ஒரு விஷயம் துரத்திட்டு வந்துருச்சா. ஏன்னா விஜய்க்கு அந்த ஓஜா போட உடச்சி போட்டதுனால அங்கே உள்ளேருந்து கூட எதனா ஒரு மோகினி வந்து பின்தொடருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அக்ஷயாவை யார் பின்தொடருவா, அவங்களுக்கும் அன்னைக்கு பீரியட்ஸ் டைம்ங்கிறனால விஜயை பிடிக்க வந்த அந்த மோகினி ஹாலில் இருக்கிற இவங்களோட அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு இவங்க பின்னாடியே வந்துருச்சான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து மறைக்க வேணாம் விஜய், காலையில் பெரியவங்க கிட்டலாம் சொல்லிடுங்க. ஏன்னா அக்ஷயா சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்களாம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே கதையை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அக்ஷயாவுக்கும் அக்ஷயாவோட அம்மாவுக்கும் இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது. அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை பொய், பித்தலாட்டம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களாம் அவங்களோட பெரியப்பா பெரியம்மா அந்த அவங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயவே சொல்கிறாங்க. அவரும் அடுத்த நாள் காலையில் சபையில் வச்சு சொல்லிடுறாருங்க, எல்லாருமே உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு அமானுஷம் நடந்துச்சு, எனக்கு என்னன்னு தெரியல, என் பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சபையில் வச்சு விஜய் சொல்கிறாருங்க. அதாவது கூர்க்குலேருந்து தான் விரட்டிட்டு வருது, இது எதையுமே சொல்லாமல் காமனாக ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. யாரோ என் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்னை வந்து ரொம்பவே மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாருங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, போன இடத்துல செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சு
கிளப்பக்கூடாத ஒரு விஷயத்த இவங்களோட வீட்டாளுங்க யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்டாங்க. அதுக்கும் இந்த பையனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்கள காப்பாற்ற போயிட்டு இந்த பையன் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் யார் பண்ணாங்கங்கிறது வீட்டுக்கும் தெரியாது, இந்த சாமியாருக்கும் தெரியாது இல்லையா? இப்போ அந்த சாமியார் சொன்ன அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அக்ஷயா தான் காரணம், விஜய் வந்து அக்ஷயாவை கேர் பண்ணுறான், அவள் தான் எதனா ஒன்று பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அத்தை மாமா பெரியப்பா எல்லாருமே கிளப்பி விட்டுருக்குறாங்க. இப்போது இவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குதுங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயே ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஏன்னா இவ்வளோ தூரம் அக்ஷயா வந்து எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கும்போது இந்த கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு உங்களுக்கு திமிரு, அந்த பொண்ணு மேலே தான் தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனாக சொல்லிடுறாரு. இவங்க தான் விளையாண்டாங்க, நான் தான் போயிட்டு உடச்சி போட்டு வந்தேன், அதுலேருந்து தான் ஏதோ ஒரு மோகினி வந்திருக்குது, அவளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லும் போதும் அக்ஷயா மேலே கடுப்பாகிறாங்க. என்னடா இன்னுமே இவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான், அவளை விட்டு கொடுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வைத்தறிச்சலாக இருந்திருக்குதுங்க. இப்போது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லாகவே மந்திரிச்சு விட்டு இவருக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுட்டு அக்ஷயாவுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரையுமே குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போக சொல்கிறாங்க. நிறையா கோவில்களுக்கெல்லாம் போகிறாங்க. அக்ஷயாவோட குடும்பமும் விஜயோட குடும்பமும் மட்டும்தான் எல்லா கோயிலுக்கும் தனியாகவே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே ஒரு 3 நாள் போகுது. விஜய்க்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லைங்க. அந்த மோகினி இவரை விட்டு கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சான். அதை நல்லாவே இவரால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லாவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அக்ஷயாவுக்கு தூக்கமே கிடையாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகுறாங்க. அது போக அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க இவங்க மேலே எப்பயுமே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. லைக் இப்போ அப்பா அம்மாவோட நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சின்ன வயசில் அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லையோ, பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, எதனா சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உணர்வு அக்ஷயாக்குள்ளே இருக்குது. ஏன்னு தெரியலை. சும்மாவே ஒல்லியாக தான் இருப்பாங்களாம், இப்போது எலும்பு தோலுமாக ஆயிடுறாங்க. படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இப்போது அக்ஷயாவை கூப்பிட்டுக்கிட்டு விஜயோட அப்பா தான் மயிலாடுதுறைக்கு போகிற வழியில் ஒரு கோடாங்கி இருப்பாராங்க, அவர்கிட்ட கூட்டு போயிட்டு, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டு விசாரித்து அவர் தான் நல்லா பார்ப்பார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துருவார், எதுனாலும் சொல்லிடுவார்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் விஜயோட அப்பா அக்ஷயாவையும் அக்ஷயாவோட அம்மாவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு போயிருக்கிறாருங்க கோடாங்கியை பார்க்குறதுக்கு. அந்த கோடாங்கியை பார்த்ததுக்கப்புறமா அவர் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாரு. இந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டாளுங்களே இந்த பொண்ணு மேலே ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. ஏவலில் நிறையா விதம் இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்மளோட ஸ்டோரிஸ்லலாம் நிறையா பார்த்துருக்குறோம். அதில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? அந்த சிக்கன் நூடுல்ஸில் ஏவல் வச்சு பண்ணுறது, ஒருத்தவங்க சாப்பிட்ற அந்த நான்வெஜ்ஜில் ஏவல் வைக்கிறது, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த துணியில் ஏவல் வைக்கிறது, அவங்களோட ரத்தத்தில் ஏவல் வைக்கிறது, இப்படி 3 வகை இருக்குதாங்க. இந்த 3 வகையில் ரத்தத்தில் வைக்கிற ஏவல் வந்து ரொம்ப துடியானது. அவங்கள கொல்லாமல் அது போகவே போகாதுங்கிற மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு ஏவலாங்க. அதைத்தான் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அக்ஷயா மேலே வச்சுருக்கிறாங்க. ரத்தத்தால் வைக்கணும்னா அக்ஷயாவோட ரத்தம் அவங்களுக்கு வேணுமே, இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருந்தாலும் அந்த சாமியார்கிட்டேருந்து சில விஷயங்கள்லாம் கயிறு, விபூதி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லியே விடுறாரு. இந்த அமாவாசை அதுவுமா இந்த ஏவலை பண்ணவங்க கண்டிப்பாக உங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எதனா ஒரு குழியில் தான் புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த குழியை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே வச்சுருக்கிற அந்த பொம்மையை, உருவ பொம்மையை வச்சு அது மேலே ரத்தத்தெல்லாம் தெளித்து தான் ஒரு ரிச்சுவலே பண்ணியிருப்பாங்களாம் இந்த ஏவலுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்து அதுக்கு பவர் ஏற்றுற விதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. என்னோட கணிப்பு கரெக்டுனா நாளைக்கு நைட்டே உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க யார் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் கண்காணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாரு. அடுத்த நாள் நைட்டு அவர் சொன்ன மாதிரியே எல்லாருமே அலாட்டாக இருக்கிறாங்க. அதாவது அக்ஷயா, அக்ஷயாவோட அம்மா, விஜயோட அப்பா, இவங்க எல்லாருமே அலாட்டாக இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அக்ஷயாவுக்கும் அக்ஷயாவோட அம்மாவுக்கும் தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறாங்க. ஆனால் விஜய்க்கு தான் தூக்கம் வராதே. விஜயோட அப்பாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாரு. விஜய் மட்டும் ரொம்பவே துடிப்பாக இருக்கிறாருங்க. ஏன்னா அக்ஷயானா அவருக்கு உயிரம். யார் இவளுக்கு வந்து இப்படி பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி முனைப்பாக இருக்கிறாரு. 3rd ஃப்ளோரில் தான் இருக்கிறாரு. விண்டோ ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கும்போது கரெக்டாக மிட் நைட் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. 2 பேர் நடந்து போகிறாங்க. இவர் பார்த்துட்டாரு, எதுவுமே சொல்லலை. உள்ளே போயிட்டு குழியை தோன்றுறாங்களாங்க. தோன்ற சத்தம் கேட்டதுமே உங்கள் அப்பாவை எழுப்பி விட்றாரு. எழுப்பி விட்டோன்னே உங்கள் அப்பாவும் விஜயும் சேர்ந்து மெதுவாக கீழே வராங்க. கீழே வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழியை தோண்டி உள்ளேருந்து மண்டவோடு அப்புறம் ஒரு பொம்மை மாதிரி, இந்த அக்ஷயா மாதிரியே ஒரு பொம்மையை உள்ளே வச்சு அதில் நெஞ்சிலேயே குத்திக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. யாருன்னு பார்த்தா இவங்களோட பெரியம்மா. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கத்தி ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்க கத்தில் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, வாடகைக்கு இருந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க வீட்டாளுங்களாக இருக்கட்டும், குடும்பமே மொத்தமாக திரண்டு அந்த தோப்பு பகுதிக்கு வந்துடுது. பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிறாங்களாம். ஆமாம்,
நான் தான் பண்ணேன், அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த காரணங்கள் தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வலிச்சிருக்குதுங்க அக்ஷயாவுக்கும் அக்ஷயாவோட அம்மாவுக்கும். என்னென்னா என் பிள்ளைங்க, அதாவது அவங்க சொல்கிறது சூனியம் வச்சவங்க, என் பிள்ளைங்க நல்ல மார்க்கு எடுத்தும் அவங்க வந்து ஒரு நல்ல காலேஜில் போய் படிக்க முடியலை, ஆனால் இவளுக்கு மட்டும் எப்படி எல்லாமே கிடைக்குது. சென்னையிலேயே டாப் 5ல் இருக்கிற யூனிவர்சிட்டி ஒன்றில் தான் அக்ஷயா வந்து படிக்கிறாங்களாம். அவங்களோட பசங்களுக்குலாம் 5 லட்ச ரூபாய் அங்கே ஃபீஸு. அப்படி இருக்கும்போது அது ஒரு வைத்தறிச்சல். இன்னொரு பக்கம் இந்த பையனை வந்து, அதாவது விஜயை வந்து அவங்களோட சொந்தக்காரங்களில் ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அவங்க வாக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய காசுலாம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு வெம்பாட்டுக்கு அக்ஷயா பின்னாடி போவான்னு எனக்கு என்ன தெரியும்? அக்ஷயா என்ன உனக்கு என்ன அவ்வளோ விருப்பமா? அவள் என்ன பண்ணிட்டா அப்படி உனக்கு? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லாவே இருக்கக்கூடாது, அதுக்கு குறிப்பாக அவள் இருக்கக்கூடாது, அவளை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டி, விஜயோட அப்பா அவங்கள அடித்து, அவங்களோட ஹஸ்பண்டுமே அவங்கள அடித்து, இப்படி பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. குறிப்பாக விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நீ குடும்பத்தோட ஒட்டையை ஒட்டாத, பாட்டி ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு தெரியும், அவங்க கூட மட்டும் பழகு, யார் கூடயும் பேசாதுன்னு சொல்லிட்டு அக்ஷயாவையும் அவங்க அம்மா துர்காவையும் அங்கேருந்து கிளப்பி விட்டுறாருங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமாவும் அக்ஷயாவுக்கு ஒரு மாதிரி டார்ச்சராக தான் இருக்குமாங்க. ஏன்னா அந்த ஏவல் வந்து உடனே போகாது இல்லையா, கொஞ்ச நாள் ஆயிருக்குது. ஒரு 8லேருந்து 10 நாளுக்கு அப்புறமா தான் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. மறுபடியும் அந்த சாமியாரை போய் பார்க்கும்போது ரத்தத்தால் வச்சதுனால தான் அந்த ஏவல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகங்க, எப்படி அக்ஷயாவோட ரத்தம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும்? ஏன்னா அக்ஷயா மென்சஸ் டைமாக இருக்கும்போது ப்ராப்பராக எல்லாத்தையுமே பண்ணி தான் தூக்கி போட்டுருவாங்களாம், சுத்தபத்தமாக இருக்கிற ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவங்களுக்கு ரத்தம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அக்ஷயா அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஞாபகம் வந்து கூர்க்கில் ஒரு பிரிட்ஜில் வந்து அவங்க கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் போயிட்டு விளையாடும் போது கீழே விழுந்து அந்த காலில் சராச்சி ரத்தம் வந்துச்சு, பக்கத்தில் இருந்தவங்களாம் ஃபஸ்ட் எய்டு பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பஞ்சில் இருக்கிற ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இவங்களுக்கு சூனியத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா சொந்தக்காரங்களில்? ஒருத்தவங்கள பார்த்து வைத்தறிச்சல் படுறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இதே குடும்பத்தில் ஒரு சொந்தம் எப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்க நல்லா இருக்கணும், அப்பா இல்லைனாலும் இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நான் நல்லா இல்லை, என் பிள்ளை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறது எந்த விதத்தில்னா நியாயம்? இது வந்து ரொம்பவே அவங்க வச்சு என்னை சாவடிச்சிருந்தா கூட எனக்கு அவ்வளோ வலி இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் சொந்தக்காரங்களில் நம்ம யாரை வந்து நெருக்கமாக நம்பி பழகுறோமோ அவங்களே இப்படி பண்ணும்போது வேறு யாரனே நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாங்க அக்ஷயா. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட பேர் அக்ஷயா கிடையாது, அவங்க அம்மா பேரும் அது கிடையாது, எல்லாமே புனை பெயர்கள் தாங்க. அவங்களோட இந்த ரியாலிட்டி நேம்ஸையோ அவங்களோட ஊர் நேமையோ எதையுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால எல்லாமே புனைப்பெயர்களாக வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா சேனலோட லிங்க்ஸையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஃப்ளோ மிஸ் ஆகிருந்துச்சுன்னா சாரி. ரொம்ப நாள் ஆச்சுங்க கமெண்ட் செக்ஷன் பார்த்து, நிறைய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், பார்த்துடலாமா? பால் தினகரன் ராஜுங்கிறவர், அண்ணா வீடியோவில் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. ஒரு சிலருக்கு வந்து எஃபெக்ட்ஸ் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு வந்து எஃபெக்ட்ஸ் போடணுங்கிறீங்க, ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வருதுன்னா ரெகுலராக கேட்டுட்ருக்கிறேன், நீங்கள் உங்களோட வாய்ஸில் மட்டும் போடுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இருந்தாலே போதுமானது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. யார் சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலை. நர்பவி 369ங்கிறவங்க கிட் விபு ஆகஸ்ட் 26 விபுங்கிற கிட்டுக்கு 14th பர்த்டே வாங்க, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விபு, ஹாப்பியாக இருங்க. நிஷாங்கிறவங்க ஹலோ அண்ணேன்னு போட்டிருக்கிறாங்க, ஹலோமா எப்படி இருக்கீங்க? ஆசி மணி அப்படிங்கிறவர், பிரபா அண்ணா இதோ வந்துட்டேன், உங்கள் ஸ்டோரி கேட்கணும்னு மைண்ட் செட் பண்ணும்போது தனி ரூமில் ஜாலியாக டீ அண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்ருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நானே நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேங்க, நிறைய பேர் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி இடி மின்னல் சத்தம் மழையோட நான் வந்து இந்த ஸ்டோரியை பார்த்துட்ருக்கிறேன், தேங்க்யூ அண்ணான்னு சொல்லிட்டு போன ஸ்டோரியில் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலர் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் கோஸ்டீஸ், பட் எனக்கு இருக்கிற அந்த ஒரு நேரம்,
அப்புறம் கொஞ்சம் மைண்ட் செட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு தேங்க்யூ. அண்டு இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து அதுவும் ஹாரராக கேட்கும்போது அதோட எஃபெக்டே தனியாக தாங்க இருக்குது. ஏன்னா தடவையாக நான் பேசினதை நானே எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உட்காந்து டிவியில் கேட்டேன். அது ஒரு மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. அதுதான் உங்களுக்கும் கொடுக்குன்னு நினைக்கிறேன். முருகனா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹாய் அண்ணா, நோ ரிப்ளை டு மை கமெண்ட் இன் ஆல் வீடியோ, மை நேம் இஸ் சனா, ப்ளீஸ் டெல் ஹாய்ண்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹாய் சனா, எப்படி இருக்கீங்க? சாரிம்மா நான் பார்க்கல, பார்த்தாலும் நடுவில் வந்து ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஹாய் சனா, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஹாய் அண்ணா, மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டேன் அண்ணான்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ ராஜ்கமல்ங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூம்மா. அப்புறம் கார்ட்டூன் தமிழன்கிற தம்பி மை இன்ஸ்பிரேஷன் போட்டு ஹார்ட் போட்டு நெருப்பு போட்டிருக்காப்புல. இந்த பையனை வந்து நான் திட்டுறதா இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரியலை. ஒரு சில நேரங்களில் வந்து இந்த தம்பி வந்து மை இன்ஸ்பிரேஷன் போடும்போது ஓகே ஏதோ ஒரு மீனிங்கில் சொல்கிறான் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு போஸ்டர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயும் வந்துட்டு மை இன்ஸ்பிரேஷன் போட்டு நெருப்பு போட்டிருந்தான். இது என்னன்னு தெரியலை. மேபி இதுக்கப்புறம் இது தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இந்த கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஹைடு பண்ணி விட்ருவேன் தம்பி. இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அப்புறம் எதுலேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. ஆசி மணி அப்படிங்கிறவங்க பிரபா அண்ணா என்னமோ தெரியலை, இந்த ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை பில்லோ அடியில் வச்சுட்டு தான் தூங்குறேன். ஐயோ, லெமன் வச்சுக்கிட்டு தூங்குறேன். வெரி ஸ்கேரி. என்ன தான் எங்கள் எல்லாருக்கும் வசியம் வச்சிங்களோ தெரியலை. நான் வசியம் வச்சேனா? ஐயோ, உங்கள் குரல் எங்களை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. வி காண்ட் லிவ் வித்தவுட் ஹியரிங் யுவர் ஸ்டோரிஸ். அப்படியாங்க? வசியெல்லாம் வைக்க தெரியாதுங்க எனக்கு. இம்மு அஃபீஷியலுங்கிறவங்க ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்கள் வீடியோவுக்கு தான் இவ்வளோ நேரமாக வெயிட்டிங். ப்ளீஸ் அண்ணா சே ஹாய், மை நேம் இஸ் இம்ரான். ஹாய் இம்ரான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். சுகன்யா கவி பிரபா, நான் 2 இயர்ஸாக உங்கள் ஸ்டோரிஸ் கேட்டுட்ருக்கேன். எல்லா கதைகளும் பகல் நேரத்தில் தான் கேட்பேன். டுடே ஃபஸ்ட் டைமாக நைட்டில் கேட்குறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போது தஞ்சாவூரில் மழை வேறு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நைட் நேரம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்கிற பட்சத்தில் கேட்காதீங்க, காலையில் கூட கேளுங்க. காவியா முத்துமாரிங்கிறவங்க அண்ணா, உங்கள் வீடியோவை எங்கள் அக்காவுக்கு சென்ட் பண்ணேன். அதான் உங்கள் அக்காவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். இப்போ எல்லோரும் உங்கள் சேனலுக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. அவங்க ஃபேமிலியாக பார்க்கும்போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி. என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் எங்கள் பிரபா அண்ணாக்குக்காக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேர்க்குறீங்க, நம்ம குடும்பத்தை வந்து பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அந்த வேலையை பார்த்துட்ருக்கிறீங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அது வந்து ஒரு காட் கிஃப்ட்டு தாங்க எல்லாமே. முனிஷையா அப்படிங்கிறவங்க சூப்பர் த்ரில்லிங் ஸ்டோரி பிரதர்னு சொல்லிட்டு 7 ஸ்டார் கொடுத்துருக்குறாப்படி. அப்புறம் நெருப்புலாம் போட்டிருக்கிறாப்படி. நெக்ஸ்ட் ஸ்டோரி ஆஸ்க் மை நேம் முனிஷ், நரேஷன் வேறு லெவல் பிரதர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஹாய் முனிஷ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் உங்களோட சைட்லேருந்து பார்த்துட்ருக்கிறேன். விஷால் எம்ங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் அண்ணா, ஐ எம் லாங் டைம் சி யூ அண்ணா, ஹவ் ஆர் யூ அண்ணான்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்தால் அதுவே போதும். மீனா டிஜி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆல்வேஸ் யுவர் நரேஷன் இஸ் குட். இட் கேவ் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஸ்டோரியை கேட்டு எனக்கு பேய் பயமே இல்லை அண்ணா. பேயே நேரில் வந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டுக்காமல் ஸ்ட்ராங்காக இருப்பேன். சூப்பர்மா. இதைத்தான் நான் வந்து உங்ககிட்டலாம் சொல்ல வரேன். அந்த பொண்ணு வந்து கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. உங்கள் ஸ்டோரியிலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் எபிசோட்ஸில் பார்த்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. உங்கள் எபிசோட்ஸ்லாம் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக செங்கதிர் செல்வன்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் அண்ணா, என் கணவருக்கு 20/8/2026 பிறந்த நாள் அண்ணா, வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அண்ணா. நன்றி. கணவர் பெயர் செங்கதிர் செல்வன், என் பெயர் விஜயலட்சுமி அண்ணா. ஹாய் விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க? உங்களோட கணவர் செங்கதிர் செல்வன் சாருக்கு வந்து 20/8/2026 பர்த்டேன்னு போட்டிருக்கீங்க. செங்கதிர் வேலன் சார், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ரஞ்சித் சத்யாங்கிற பிரதர் வந்து ரெகுலராக நமக்கு கமெண்ட் பண்ணுவார். பிஜி மீன்ஸ் என்னன்னா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பிஜிங்கிறது வந்து ஒரு ஹாஸ்டல்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் உள்ள பாய்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஜின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 3 பில்டிங் இருக்குது அப்படின்னா அதைத்தான் நானே சொல்லுவேனே கதையில், இந்த பிஜியோட அமைப்பு எப்படி இருக்கும் நான் அதிலேயே தெரிஞ்சிருக்கணும். பட்டு அதான் சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுங்க. பாய்ஸுக்கும் இருக்கும், லேடிஸுக்கும் இருக்கும்.
தனியார் நிறுவனமாக ஒரு பில்டிங் எடுத்து பண்ணுறதுக்கு பேர் பிஜி. ஹேமா மணியன்கிற அம்மா வந்துட்டு ஹாய் பிரபா, ஐ எம் வாட்சிங் போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. பரணி ஆர், அண்ணா ஆகஸ்ட் 3 என் லவ்வருக்கு பர்த்டே, நான் விஷ் பண்ணுங்கண்ணா. அண்ணா அவர் பேர் அருண். அண்ணா நான் போன வீடியோலையே சொன்னேன், நீங்கள் இந்த வீடியோலையும் விஷ் பண்ணலைண்ணா. நாளைக்கு அவங்க பர்த்டேண்ணா, விஷ் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆகஸ்ட் 3ண்ணா. ஐயையோ, ஆகஸ்ட் 3 போயிடுச்சே. சரியான கடுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவோம். ஹாய் அருண், ஆகஸ்ட் 3 வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே போயிருக்குது. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. வனிதாங்கிறவங்க ரெகுலராகவே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஹாய் பிரபா, ஒரு ஸ்டோரி சொல்லும் போதுமே அந்த ஸ்டோரிக்குள்ளேயே எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவீங்க. எத்தனை பேர் பேய் ஸ்டோரி சொல்ல வந்தாலும் உங்களை மிஞ்சினது யாரும் இல்லை பிரபா. தேங்க்யூ வனிதா. ராஜலட்சுமிங்கிறவங்க சிங்கப்பூர்லேருந்து ஹாய் ப்ரோ தேங்க்யூன்னு போட்டிருக்கிறாங்க. ஹாய் ராஜலட்சுமி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். சிவன் அடிமை சுதா அப்படிங்கிறவங்க, தம்பி ரொம்ப அருமை, நீ நல்லா கதை சொல்கிற, நல்ல யதார்த்தமாக இருக்குது, சூப்பர்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. சாய் பண்டீஷுங்கிறவர், ஹாய் பிரபானா, எப்போவும் உங்கள் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடியே லைக்கு ஹைப்புலாம் கொடுத்துட்டு தான் ஸ்டோரி பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கள் நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் எல்லாருமே ஹைப்பும் கொடுத்துருங்க. நான் அதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். இப்போ இந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. வீடியோக்கு கீழே நீங்கள் லைக் பண்ணதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹைப் கொடுத்து விட்ருங்க எல்லாருமே. தியா கிறிஷுங்கிறவங்க நம்மளோட மெம்பர்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தவங்க, அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, 1 AM வாட்சிங், 1 AM நைட்டு வாட்சிங் த ஷோ. ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தொட்டுக்க உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தொட்டுக்க உங்கள் கோ ஸ்டோரி தான். ஓ, சைடிஸ் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்மளோட ஷோ தானா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு நடுவில் வந்து நான் விஷ் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி. மற்றபடி நீங்கள் அனுப்புகிற எல்லா கமெண்ட்ஸையுமே எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உங்களுக்கு ஹார்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், உங்களோட அன்பை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அன்பு கொடுக்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.